ஆனா இந்த வதந்தியை வந்து பரப்புறாங்கன்னு சொன்னோம்னா புசியா ஆனந்தோட ரியாக்ஷன்ங்கிறது ஏய் ஒரு மாசமா நீ தான் அந்த வதந்தியை பரப்ப சொன்ன. ஏன்னா ஒரு பையன் நம்மள நம்பி வரல. எங்க கிட்ட அவங்க வராக இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்க அப்படின்னு வதந்தியை பரப்புவதன் மூலமாக யாராவது நம்ம கிட்ட கூட்டணி பேச வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் அந்த வதந்தியை பரப்பினாங்க. ஆனால் அதை ஒரு சாதாரண சின்ன கட்சி கூட நம்பல அப்படிங்கும்போது விஜயினுடைய கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு இங்க இருக்கு. உன் ரசிகர்களை தாண்டி நீ ஒரு செல்லா காசு, நீ மக்களோட மக்களா நிக்க மாட்டேன், உன்னை நம்பி வர்றதே வந்து அவங்களே வந்து தலையில மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்சி கூட வரல. வதந்தி பரப்பினதுக்கு நோக்கம் அதுதான். இவ்வளோ நாளா இவர் வந்து அவங்க போறாரு இங்க போறாரு இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டு இருக்கும் பொழுது ஏன் இவர் மறுப்பே சொல்லல? சொல்லியிருக்கணும்ல, அப்பயே சொல்ல வேண்டியதானே. ஏன் அமைதியா இருந்தாரு? அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு வேலை நடந்திருக்கு அப்படிங்கறதான் வந்து முக்கியமான பார்க்கணும். இது எங்க போய் முடியும் அப்படிங்கறது 2026 தேர்தல் முடிஞ்சோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியினுடைய பார்ப்பன லாபிக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கூட்டணி யாரா போய் பேசினா த்ரிஷா பேசினாங்க அப்படிங்கிறாங்க. பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நூல் கூட்டம் இல்லையா, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏங்க விஜய் வந்து ஆட்டு விற்பதே அந்த அம்மா தான் தெரியுதே. அந்த அம்மா என்ன சொன்னாலும் இவர் கேட்கிற நிலைமையில் தானே இருக்கிறாரு. அவருக்கு எதிர்க்க கேஸ் இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது, சமூகத்துல அவருடைய செயல்பாடுகள் மிகவும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் உன்னால கல்யாணத்துக்கு ஜோடியா போக முடியுதுல்ல, அது உன்னுடைய விருப்பம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த அம்மா சொல்றது எல்லாத்துக்கும் இவர் தலையாட்டக்கூடிய ஒரு பொம்மையாக இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். 20ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வரணும்னு இருக்கு, 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதான்னா ஏற்படுத்தாது. விஜய் வந்து கோர்ட்டுக்கு த்ரிஷாவோட போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதனால வந்து அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட எது சரியில்லை நீ சொல்ற அதை நான் செய்வேன் அப்படிங்கிற பைத்தியக்காரத்தனமா தானே இருக்கு. நீங்க வந்து கூட்டமா இருக்குது உள்ள வராதுன்னு சொன்னதையும் மீறி உள்ள வந்ததுனால 41 பேர் இறந்து போனாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் இஃப்தார் நிகழ்ச்சி கடந்த முறை ஒய்எம்சியில் நடத்தினார். இந்த முறை வந்து ரம்ஜான் நாளைக்கு இருக்க போது இஃப்தார் நடத்திருக்கிறாரு. ஒருவேளை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நடத்தலான்னு ஒரு பிளான் போட்டிருப்பாரு. ஆனால் யாருமே வராதனால இப்போ தனித்து இஃப்தார் நடத்தியிருக்கிறாரு. அதில் அவர் பேசியது வந்து இன்னும் எல்லோருமே வந்து இந்த டீம் போக போகிறான் அந்த டீம் போக போகிறான் இவங்க கூட சேர போகிறான்னு சொல்லி ஒரே வதந்தியாக கிளப்புனாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம எப்போவுமே மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. சமீபத்தில் தான் சிபிஐ விசாரணைலாம் முடிச்சுட்டு வந்தார். பாஜகவோட கூட்டணி இப்படிலாம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் விஜயுடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு வதந்தியெல்லாம் பரப்புறாங்க அப்படின்னு. அந்த வதந்தியை பரப்பினதே விஜய் தான். இவ்வளோ நாளா இவர் வந்து அவங்க போறாரு இங்க போறாரு இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கலாம் வந்துட்டு இருக்கும் பொழுது ஏன் இவர் மறுப்பே சொல்லல? சொல்லியிருக்கணும்ல, அப்பயே சொல்ல வேண்டியதானே. ஏன் அமைதியா இருந்தாரு? அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு வேலை நடந்திருக்கு அப்படிங்கறதான் வந்து முக்கியமா நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், இது வரைக்கும் வந்து சிபிஐ வந்து கரூர் படுகொலை சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போயிட்டு வர்றாரு. அப்பெல்லாம் வந்து போனோமா வந்தோமா அப்படின்னு தான் அவர் இருந்திருப்பார். ஆனால் கடைசியாக லாஸ்ட்டாக வரும்பொழுது எதுக்கு காரூர்லேருந்து வெளில நின்று அப்படியே கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்தார். அது உன்னோட சிரிப்புலேயே தெரிஞ்சிச்சுடா எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி. நீ என்னவோ போய் டீல் பேசிட்டு வந்திருக்கிற, அது ஓகே ஆயிடுச்சுன்னு அந்த சந்தோஷத்தில் கையை கட்டிக்கிட்டு வர. சார் விசாரணைக்கு தானே நீ போகிறேன், விசாரணை முடிஞ்சு வரும்போதெல்லாம் நீ 2 தடவை அமைதியாக வந்துட்டு இந்த தடவை நீ ஏன் வந்து கையெல்லாம் தூக்கிட்டு வரணும், ஏன் சிரிக்கணும்? ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட இந்த பொருள் புரியாதா? இப்போ இவர் வந்து கூட்டணி போவாரு வதந்தி அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இப்போ இவங்களோட கட்சியிலேயே இவரை சுத்தி தற்கூரிங்க, அதாவது படிச்ச தற்கூரிங்க இருக்கு. விஜய் பெரிய தற்கூரி, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அடுத்த தற்கூரி, அப்புறம் கீழே நிறைய தற்கூரிகளாக இருக்கிறது. அந்த தற்கூரியில ஒரு தற்கூரி சொல்லுது நாங்கெல்லாம் வந்து கூட்டணிக்கெல்லாம் நாங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி வேற பேசலன்னு சொல்லு. இன்னொரு வளர்ந்த தற்கூரி ஒண்ணு இருக்கு, எங்களை வந்து கூட்டணிக்கு பேசினாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி தரான்னு சொன்னாங்க, ஆனா நாங்க வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நீ வந்து பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது. ஆமா, அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா, முதல்ல வதந்தியை பரப்பிட்டு சைட்ல போய் பிஜேபி கூட இவங்க வந்து யார் கூட கொள்கை எதிரி பிஜேபி கூட வந்து கூட்டணி பேரம் பேசியிருக்கிறாங்க. இவங்க போய் வந்து டிமாண்ட் எல்லாம் அதிகமா வச்சோன்னா அவன் போயா அப்படின்னு சொல்லிட்டான். 90 இடம் கொடுங்க, 2.5 வருஷம் நாங்க ஆட்சி பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே பிஜேபி நினைச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டீல் ஒத்து வரல. அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இவர் அந்த சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து வெளில வரும்போது கை காட்டினதனுடைய குறியீடு என்னன்னா, சரி நாங்க 90 சீட்டு கேட்டோம், 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருந்துக்கிறேன்னு நான் கேட்டேன், ஆனா நீங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கல, சரி பரவாயில்ல நான் தனித்து நின்று
நான் வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டையெல்லாம் பிரிக்கிறேன், இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு இவர் பேசின டீலுக்கு அமித்ஷா எஜமானர் ஒத்துக்கிட்டதுனால இவர் சந்தோஷமா வெளில வந்தாரு அப்படிங்கறதுதான் பொருள். ஏன்னா இவர் போய் யாருக்கிட்டையும் கூட்டணி பேசல அப்படிங்கிறதுனா இப்போ இவர் வந்து நாங்கள் ஆட்சியிலேயே நாங்கள் வந்து பங்கு தருவோம் அப்படின்னு எல்லாம் பேசினால ஏன் ஒரு பையன் இவரை நம்பி போகல? யாருமே வரலையே. ஒரு சின்ன கட்சி கூட இருந்த ஒரு சின்ன கட்சியும் வந்து வெளில வந்துட்டாங்க விஜயோட கட்சியிலேருந்து. அப்போ யாருமே உன்னை நம்பி வரல அப்படிங்கும்பொழுது நீ நீ என்ன சொல்லி கட்சிக்கு வந்தியோ, என்ன சொல்லி நீ அரசியல் கட்சி தொடங்கினியோ, அது எதுவுமே நடக்கல. நீ வந்து அரசியலுக்கு லாயக்கற்றவர்கள்னு நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்றத இப்ப ப்ரூவ் ஆயிருச்சு. அதனால குறைந்தபட்சம் நான் ஓட்டையாவது பிரிக்கிறேன், அதுக்காவது ஒத்துக்கோங்க எஜமான்னு இவர் டீல் பேசணும்னா அவங்க ஒத்துட்டதுனால இவர் சிபி ஆஃபீஸ்ல இருந்து வெளில வரும்போது கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ரொம்ப பெருமையா ஒரு ஒரு பல உயிர்கள் இழந்ததற்கு விசாரணை அதுல வரும்போது நீ சந்தோஷமா கையாட்டிக்கிட்டு வர அப்படின்னா உனக்கு எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து விஜய் வந்து தனிச்சு நிற்கிறார். எனக்கு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த கட்சியில் இருக்கிறது எல்லாமே தற்குறியா இருக்கும் பொழுது 234 தொகுதிக்கும் இவங்க எப்படி கேண்டிடேட் போட முடியும்? ஏற்கனவே முதல் கட்ட நேர்காணல்ல 5 கோடி செலவு பண்றவங்க மாத்திரம் வாங்க, ஒத்துக்குங்க, உங்களுக்கு மாத்திரம் சீட்டு வாங்கன்னு சொன்னதுலேயே ஒரு 20 பேர் தான் ஒத்துக்கிட்டதாக கூட தகவல் இருக்கு. தினமலர் பத்திரிகையில் அந்த செய்தி அப்படியே வெளிப்படையாக போடுறாங்க. அதனால தான் விஜய் கூட்டணிக்கு போனதாகவும், இப்போ கூட்டணி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு வந்ததுக்கு பிறகு இப்போ 234 தொகுதியிலும் எப்படி ஆள் போடுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. நான் அதை தாங்க சொல்ல வரேன். அவருக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியல. புதுசா கட்சியை தொடங்கிய ஒருவர் 234 தொகுதிகள்லயும் போட முடியுமானா, ஐயோ சீமான் போட்டாரேன்னு கேட்காதீங்க, அவங்க ஒரு பைத்தியக்காரன். ஆமா, அந்த ஆள் சீமான் வந்து கட்சி தொடங்கினதே வந்து கொல்ல பயலுக்கு பைத்தியக்காரனா இருக்கான், ஏமாத்தி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கிறான். இப்போ இவர் கட்சி தொடங்கினோட புசியானந்த் என்ன சொன்னாரு, போஸ்டர் ஒட்டினி விஜய்க்காக போஸ்டர் ஒட்டி அந்த ரசிகர்கள் அந்த வேலை பார்த்து அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ 5 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ விஜய் யாருக்காக கட்சி தொடங்கி இருக்கிறார்? உனக்காக 30 வருஷம் உன்னுடைய வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து மக்களுக்கு ரத்தம் கொடுத்து வேலை செஞ்ச அந்த ரசிகர்களை அப்படியே நீ கருவேப்பிலை கொத்த மாதிரி தூக்கி போட்டல. 5 கோடி ரூபாய் இருந்தால் வான்றி எத்தனை உன்னுடைய படத்தை 200 ரூபா படத்தை 2000 ரூபா 5000 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்த சாதாரண உழைக்கும் மக்கள் அவங்களுக்கு நீ மதிப்பு கொடுக்கல, தூக்கி போட்டல. இப்போ நீ எங்க வந்து நிக்கிற, 5 கோடி ரூபாய் செலவு பண்றவங்களுக்கு நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா மேடல் ஏறி நின்று என்ன பேசுற, உங்களுக்கும் எனக்கும் 30 ஆண்டு கால வந்து சென்சிட்டிவ் சென்சேஷன் ஏதோ என்னென்ன உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு உனக்காக 30 ஆண்டுகள் உழைத்த உன்னுடைய ரசிகர்களுக்கு சீட்டு கொடுக்காம காசு இருக்கணுக்கு தான் நீ சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு நீ பேசியிருக்கியே. இப்போ அதுதான் கேட்குறேன், ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் 234 தொகுதிக்கு விஜய்க்கு வந்து போடுறதுக்கு கேண்டிடேட் இருக்காங்களா? அவன் பண்ணவே மாட்டான் சார். கரூர்ல கூட்ட நெரிசல்ல இறந்த பிறகு அரசு ஒரு நிவாரண தொகை அறிவிக்குது, அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து நிவாரண தொகையை அறிவிக்கிறார். அது அடுத்த கைக்கு சுண்ணாம தர மாட்டாங்கிறது விஜய் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது காசு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நான் சீட்டு அப்படின்னு ஒரு புது கட்சி சொல்லுகிறது. நம்ம அதை தான் யோசிக்கணும். இப்போ நீ உன்னை நம்பி கூட்டணிக்கு யாரும் வரல, உனக்கு கேண்டிடேட் போடுறதுக்கும் அங்கே ஆள் கிடையாது, நீ எப்படி கட்சி நடத்துவ, நீ எப்படி பூத்த கமிட்டி போடுவ? இப்போ அரசியல்னா என்ன அப்படிங்கிறத விஜய் வந்து அதாவது வெளில சொல்லி காட்டாலும் உள்ள அந்த பாடத்தை வந்து புரிஞ்சுப்பாரு. எனக்கு நிஜமாலுமே புரியல, ஒருத்தன் கட்சி தொடங்கும் போது இதெல்லாம் யோசிக்க மாட்டான். 234 தொகுதிகளை, இது சட்டமன்ற எலெக்ஷன், இது எதுக்கு நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்களாம் வாய்ஸ் விடால் பேசினால 234 கேண்டிடேட்ஸ் போடணும், கேண்டிடேட்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், கூட்டணி எப்படி பேசணும், எந்த அடிப்படையில் கூட்டணி பேசணும், இப்படிங்கிற எந்த புரிதலுமே இல்லாமல் எந்த அறிவுமே இல்லாமல் அதற்குரிய சீனியர்ஸ் அட்வைசர்ஸ் யாரையுமே வச்சுக்காம ஒருத்தன் கட்சி தொடங்கியிருக்கான். புசி ஆனந்தன் நம்பி மட்டும் ஒருத்தன் கட்சி தொடங்கியிருக்கானா அவன் முட்டாளா இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அரசியல்னா என்ன அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து புரிஞ்சுப்பாரு. இதுக்கப்புறம் வந்து பரப்புரைகள்லாம் தொடங்கும். அப்போ மக்களை சந்திக்க வருவாராங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் வரமாட்டாரு. அடுத்ததாக இருக்கக்கூடிய தற்கூரிகள் தான் என்ன வேணால் பேசிகிட்டு இருப்பானுங்களே பைத்தியக்காரத்தனமா, ஒரு அளவுகோலே இல்லாமல் நாகரிகமே இல்லாமல் பேசக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் வரட்டும், வெளியில் வரட்டும். இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் அவர் வாயை திறக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவரை யாருமே அங்கே மதிக்கலை.
ஆனால் அவர் வந்து பீப்புள்ஸ் டீம், அதாவது மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு, தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு, விஜய் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதில் குறிப்பாக வந்து இப்போ அவருடைய கட்சியிலிருந்து வரக்கூடிய குரல்கள், குறிப்பாக இப்போ ஆதவர்ஜுனா ரஜினி குறித்தான விமர்சனம், அதுவே வந்து இப்போ ரஜினி ஓட்டுலாம் விழலை. தொடர்ச்சியாக விஜய் கூட இருக்கிறவங்க இது போன்ற விமர்சனங்கள் வைக்கும் பொழுது ஏற்கனவே 40% சொன்னாங்க, இப்போ ரஜினி 10% கழிச்சா 30% ஆகுது. அஜித் அவர்கள் கூட சண்டை, அதில் ஒரு 10 கழிச்சா 20 ஆகுது. தொடர்ச்சியாக இது போன்ற சண்டையில் விஜய் எத்தனை சதவீதம் வாங்குவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா கருத்து கணிப்பில் வந்து 20% சொல்கிறாங்க. அது அந்த கணக்கு எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ அந்த கருத்து கணிப்பு நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உன் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி பேசும்போது ஒரு கட்சி தலைவனாக அதை தடுத்திருக்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்க வச்சுட்டார்ல ஆதவர்ஜுனா. ஏங்க, ரஜினி ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு பிறகு ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஆதவர்ஜுனா தொடர்ந்து இது போல பேசிட்டு இருக்காரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப அபத்தமா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் அப்பயே என்ன பண்ணியிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அபத்தமா போய் வளராதீங்க, நமக்கு எல்லா மக்களும் உன்னுடைய ஆதரவும் நமக்கு தேவை, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏன் அந்த கட்சியில இருப்பவர்களே கண்டிக்கல? சார், தன்னுடைய ரசிகர்கள் ஒரு பொறுப்பு இல்லாம ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாங்க, அதையும் ஒரு ஸ்டேஜில் கண்டிக்கல. தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் பொறுப்புல இருக்கிறவங்களும் அநாகரிகமாக செவிடால் அடிச்சு பேசுறாங்க. அரசியல் பண்புக்கு எதிராகவே இருக்குது அவங்க செயல்பாடுகள். இதெல்லாம் ஏன் சார் விஜய் முதல்ல கண்டிக்கல? ஏன் தான் முதல்ல கண்டிக்கல, அதை சொல்லுங்க. ஆதவர்ஜுனா இப்போ இதை பேசல. ஏய், அதான் சொல்றேனே, இல்லைங்க விஜய் பேசன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அதை சொல்றதுக்கு கூட அறிவு வேணும்ல சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டெப்டி சிஎம் வந்து நீ வந்து டிபேட்டுக்கு வான்னு கூப்பிடுறது, ஒண்டி வந்துடுறியா பார்த்துடலாமான்னு கூப்பிடுறது, அந்த வன்முறை தூண்டுற மாதிரி பேச்சு பேசுறது, ரஜினி ரசிகர்களை ஒன்றரை இருக்கிறது, அஜித் ரசிகர்களை போய் ஒரட இருக்கிறது அப்படிங்கிற இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்சி இப்படி பண்ணக்கூடாதுல்ல, தலைமை கண்டிக்கணும்ல. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா, ஒரு பாருங்களேன், இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்னா எல்லாருமே ஓட்டு போடணும். அதாவது தலித் அல்லாதார் அமைப்பு உருவாக்கி நான் பாமகவே வந்து என்னன்னா, ஐயோ ஓவியாக்கு இருக்க ஓட் பேங்க் கூட எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஓவியாக்கு போடுற ஓட்டு கூட எங்களுக்கு இல்லை, எங்களை ஏன் நீங்களாம் ஏற்றுக்கல அப்படின்னாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. தலித் மக்கள் வேண்டாம், நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரைன்னு பேசின பாமகவே அரசியல் காலத்துக்கு வந்து ஒப்பாரி வைக்குது, எங்களை ஏன் நீங்கள்லாம் ஏற்றுக்கல அப்படின்னு. உன்னை எப்படி ஏற்றுப்பான்? ஸோ அவங்களே அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீ வந்து ஒரு புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிற அப்படின்னா நீ தான் மாற்று அரசியல் கொண்டு வர போற. என்ன மாற்று? ரஜினி கிட்ட போய் ரஜினியை வந்து அநாகரிகமா பேசுறது, அஜித் அநாகரிகமா பேசுறது, அவதூறு வதந்தி பரப்புறது, இதான் மாற்று அரசியலா? இதை ஏங்க முதல்ல விஜய் கண்டிக்கல? அப்ப அஜித் ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ரஜினி ரசிகர்களும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீ இன்னைக்கு போய் வந்து நோன்பு இருக்கிற. இப்போ அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பிஜேபி என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை கண்டிச்சு ஏதாவது பேசியிருக்கியா நீனு? இல்ல என்னங்க, நான் பீப்புள் டீம், நான் எப்போதும் மக்களோட இருப்பேன், வேற யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு நீ பேசுறியே, அசிங்கமா இல்லை உனக்கு? எங்க இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் பிஜேபி அரசுனால, இந்துத்துவ அரசுனால படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அவங்க வீடு இடிக்கப்படுது, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து நசுக்கப்படுது. கிறிஸ்தவர்களுக்கும் இதே வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்துல மதக்கலவரத்தை உருவாக்கிவே தீர்வேன்னு அவங்க ஒத்த காலில் நிக்கிறாங்க. இதையெல்லாம் நீ பேசல, இன்னைக்கு போய் நீ இஃப்தார் நோன்பு இது பண்ணிட்டேன்னா ஒன்று நம்பிடுவாங்களா மக்கள்? எப்படிங்க மனசு வருது? நான் பீப்புள் டீம்னு சொல்றதுக்கு தகுதி உனக்கு இருக்கா? இந்த மக்களுடைய எந்த சிக்கலுக்கு நீ கூட வந்து நின்ன? தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல, அதை பத்தி ஏதாவது பேசுனியா? இந்தி திணிக்கிறாங்க, அதை பத்தி ஏதாவது பேசுனியா? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, அதை பத்தி ஏதாவது பேசுனியா? இங்க தமிழையே அழிக்கணும்னு அவன் ஒத்த காலில் நிக்கிறான், இடஒதுக்கீடு அழிக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறான், மக்கள் நல திட்டங்களை வந்து அழிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க, நிதி கொடுக்க முடியாதுன்னு மிரட்டுறாங்க. நீ இந்தி படிக்கலாம், நிதி கொடுக்க முடியாதுன்னு மிரட்டுறான் பிஜேபி அரசு. அதையெல்லாம் கண்டிக்காத நீ. கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி கூட போய் நீ கூட்டணி பேரம் பேசியிருக்கானா, அப்போ விஜய் அப்படிங்கிறவனுடைய மண்டக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு? தன்னை வெள்ளந்தியாக ஏற்றுக்கொண்ட ரசிகர்களை ஏமாற்றி நான் அரசியல் ஆதாயம் பிழைக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்ப அது எவ்வளவு ஒரு மலிவான புத்தி, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு குரூர புத்தி வந்து விஜய்க்கு இருக்கு. உன்னோட ரசிகர்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்ல, குறைந்தபட்சம் அந்த எண்ணம் இருந்திருந்தா. அவங்க இந்தி திணிப்பினால பாதிக்கப்படுறாங்க, நிதி கொடுக்காதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய தாய்மொழி அழிக்கப்படுது, கல்வி மறுக்கப்படுது, அதுக்காகவாது நீ பேசியிருக்கணும்ல. இப்போ அமெரிக்காவோட ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தினால இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீ பேசியிருக்கியா? பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன்னு சொல்றியே. ஒன்றிய பிஜேபி அரசு எப்ஸ்டெயினோட உறவுல இருந்திருக்குது, அவன் மூலியமா பிசினஸ் பண்ணியிருக்கு, அவன் மூலியமா அவன் சொன்ன பிரகாரம் இஸ்ரேல்ல போய் ஆட்டம் ஆடிருக்காரு பிரதமர் மோடி. இதெல்லாம் நீ பேசியிருக்கணும்ல. இதெல்லாம் வந்து விஜய்க்கு புரியுமாங்கிறது ரெண்டாவது விஷயம். அரசியல்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அவரே வந்து சொல்றாரு. ராமவனுக்கு தெரியாது இது எந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிரானது.
ஒரு ஃபீடோஃபைல் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் நட்பு வச்சுக்கிட்டு அவன் சொல்ற பேச்சு கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த நாட்டுக்கு அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அதை பேசியிருக்கியா? நீ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனீங்க, அதுல இதெல்லாம் நீ பேசியிருக்கணும்ல, ஏன் பேசல? இஸ்லாமிய பெண்களுக்கு இங்க எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, அதை பத்தி பேசினாரா? பெண்கள்னா அவங்களும் பெண்கள் தானே. அப்ப நான் என்ன சொல்றேன், ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி பிடிப்பதற்காக இந்த மாதிரி அருவருப்பான மலிவான அரசியல் செயல்பாடுகளை பண்ண சொல்லாதீங்க. அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது நீ வந்து நின்னியா, குரல் கொடுத்தியா? அந்த மக்களை இன்னி வரைக்கும் ஒரு சமூக விரோதியாக தீவிரவாதிகளாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை என்னைக்காவது நீ கண்டிச்சிருக்கியா? நீ இன்னைக்கு போய் இஃப்தார்ல நோம்பு கும்பிட்றேன்னு உட்காந்து சாப்பிட்ற அசிங்கமா இல்லை உனக்கு? எப்படி இறங்குது, எப்படி ஜீரணமாகுது உனக்கு? நீ அரசியல் கட்சிக்கு வராத போது நீ மட்டும் ஒரு நடிகன், நீ மட்டும் குழப்ப பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னா கூட ஓகே. நீ அரசியலுக்கு வந்துட்ட, அப்ப எல்லோருக்குமான தலைவனாக இருக்கணும்னா எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் பேசணும்ல, நீனு பேசல. அப்ப அவதூறுக்கும் வதந்திக்கும் பரப்புறதுக்கு மட்டும் நீ முன்னாடி வந்து நிப்ப. சார், பெண்களுக்கு எதிராக வன்முறை இதெல்லாம் இப்படிலாம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வன்முறை நடக்காமலே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு அரசியல் கட்சி தலைவனாக விஜய் பேசுறாரா? சரி, அவங்களுடைய கட்சி பெண்கள் எந்த அளவிற்கு பொதுவெளியில் அநாகரிகமாக ரொம்ப தரக்குறைவாக, ஆண்களும் சேர்த்துக்கோங்க, இருந்தாலும் பேசக்கூடிய பெண்கள் ரொம்ப இளம் பெண்களாக இருக்கிறாங்க. அது எந்த அளவிற்கு தவறானது? அவங்க பேசுறது அப்படிங்கிறது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. அதையாவது அட்வைஸ் பண்ணியிருக்காரா இவரு? அந்த பெண்கள் அதனால் பாதிக்கப்படுவாங்கல்ல. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் வேணும்னு கேட்குறியே, உன்னுடைய ரசிகர்கள் அநாகரீகமாக பக்குவமற்ற பேச்சு பேசும்பொழுது அதை நீ கண்டிச்சிருக்கணும்ல. நாளைக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்களே இந்த பேச்சுனால. அப்போ உண்மையான அக்கறை விஜய்க்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கான்னா இல்லை சார். தன்னுடைய அப்பாவி ரசிகர்களை ஏமாற்றி ஓட்டை பிரித்து தன்னுடைய வந்து அரசியல் பயணத்தை அவர் தொடங்குகிறார். இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது 2026 தேர்தல் முடிஞ்சோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒன்றிய அரசின் பிஜேபியினுடைய பார்ப்பன லாபிக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கூட்டணி யாரா போய் பேசினா த்ரிஷா பேசினாங்க அப்படிங்கிறாங்க. பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நூல் கூட்டம் இல்லையா, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ அது ஒரு கேள்வி இருக்கு. அதாவது தினமலர் போன்ற பத்திரிகையில அமித்ஷா வந்து த்ரிஷாவோட பேச்சுவார்த்தை நடத்துறதா விஜய் வழிக்கு கொண்டு வரணும், பாஜக கூட்டணி கொண்டு வாங்கன்னு பேச்சு நடத்துறதாக போட்டிருக்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மை? த்ரிஷா வந்து அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இல்லையா, விஜயோடு நெருக்கமாக இருந்தா கூட்டணி பேச வாய்ப்பு இருக்கா? ஏங்க, விஜய் வந்து ஆட்டு விப்பதே அந்த அம்மா தான் தெரியுதே. அந்த அம்மா என்ன சொன்னாலும் இவர் கேட்கிற நிலைமையில் தானே இருக்கிறாரு. அவருக்கு எதிர்க்க கேஸ் இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது, சமூகத்துல அவருடைய செயல்பாடுகள் மிகவும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேச போறது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் உன்னால கல்யாணத்துக்கு ஜோடியா போக முடியுதுல்ல, அது உன்னுடைய விருப்பம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த அம்மா சொல்றது எல்லாத்துக்கும் இவர் தலையாட்டக்கூடிய ஒரு பொம்மையாக இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அந்த அம்மாவினுடைய போஸ்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் இருக்கு. குடும்பம் என் கையில சிக்கிருச்சுரா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த அம்மாவும் வந்து ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கிற மாதிரியோ இல்ல அவனுக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தாத மாதிரியோ அப்படி கூட இல்ல. ஆமாண்டா அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அதனால அவர்கள் டெல்லி பார்ப்பன லாபியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கக்கூடும். இந்த அம்மா அந்த செய்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதான் சொல்ல சார், நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம வந்து யூகிக்க தான் முடியுமே தவிர, ஆனா சில விஷயங்கள் கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது இல்லையா. அந்த அம்மா வந்து இப்போ வரைக்கும் அந்த அம்மாவுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிறதான் வந்து ஆசை அப்படிங்கிறத நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷா வந்து ஒரு பேட்டில் எனக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆசையை விஜயை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளலாம்னு அந்த அம்மா முயற்சி பண்ணும்பொழுது டெல்லி லாபியிடம் கூட்டணி பேரத்தை அந்த அம்மா மூலியமாக பேசி இருப்பதற்கு, அல்ல அந்த அம்மா சொன்னா விஜய் கேட்பாரு அப்படின்னு பிஜேபி நம்புவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, குறிப்பாக இப்போ அந்த விஜய் நேற்று பேசும்பொழுது வதந்தி பரப்புனாங்க அப்படின்னு சொல்லும்போது புசி அனந்தோட ரியாக்ஷன் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. இப்படி பார்த்தாரு, வதந்தி பரப்புனதே நீங்கள் தானே சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, குறிப்பாக அந்த வதந்தி எதுக்கு அப்படின்னா, சமீபத்தில் அந்த த்ரிஷா விவகாரத்து விவகாரம் வந்து பெரிய பூதாகரமானதால அதை மடைமாற்றுறதுக்கு தான் அந்த வதந்தின்னு கூட சமூக வலைதளங்களை பேசினாங்க. ஆனால் சரியாக ஏப்ரல் 20 விவாகரத்து வழக்கு கோர்ட்டுக்கு வருது, விஜய் ஆஜராகணும். 23 எலெக்ஷனுங்கும் போது திரும்பவும் அந்த விஷயம் வரும்பொழுது விஜய்க்கு ஒரு பின்னடைவாக பார்க்குறேன். இல்லை, அது பின்னடைவாலாம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து பொண்டாட்டியாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாகவே இருப்பேன்னு. அந்த ரசிகர்கள் விஜய் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த மாரல் எத்திக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரசிகர்களுக்கு கிடையாது. அதை வந்து விஜய் வந்து கற்பிப்பதாகவும் இல்லை. ஆனால் இந்த வதந்தியை வந்து பரப்புறாங்கன்னு சொன்னோன்னா புசியா ஆனந்தோட ரியாக்ஷன்ங்கிறது, ஒரு மாசமா நீ தாண்டா அந்த வந்தது நீ பரப்ப சொன்ன. ஏன்னா ஒரு பையன் நம்மளை நம்பி வரல.
இவர் நாங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம்னு சொன்னதற்கு பிறகு கூட நம்மளை நம்பி யாருமே வரலையே அப்படிங்கிறதுக்காக எங்ககிட்ட அவங்க வராக இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்க அப்படின்னு வதந்தியை பரப்புவதன் மூலமாக யாராவது நம்ம கிட்ட கூட்டணி பேச வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அந்த வதந்தியை பரப்பினாங்க. ஆனால் அதை ஒரு சாதாரண சின்ன கட்சி கூட நம்பல அப்படிங்கும்போது விஜயினுடைய கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு இங்க இருக்கு. உன் ரசிகர்களை தாண்டி நீ ஒரு செல்லா காசு, ஒரு சின்ன கட்சி கூட வரலைங்க, புதுசாக தொடங்கின கட்சி கூட விஜயை நம்பி வரலன்னா உனக்கு கிரெடிபிலிட்டி கிடையாது, உனக்கு அறிவு கிடையாது, பக்குவம் கிடையாது, ஆற்றல் கிடையாது, பண்பு கிடையாது, நேர்மை கிடையாது, ஒரு அரசியல் கட்சி தலைவனாக உன்னை வளர்த்து கொள்வதற்குரிய எண்ணமும் உனக்கு கிடையாது. வீட்டுக்குள்ளேயே 4 சவுத்துக்குள்ளேயே உட்காந்துக்கணும் ஒரு வீடியோ வச்சு பேசினா போதும்னு நினைக்கக்கூடிய நீ மக்களோட மக்களாக நிற்க மாட்டேன். உன்னை நம்பி வர்றதே வந்து அவங்களே வந்து தலையில மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்சி கூட வரல. வதந்தி பரப்பினதுக்கு நோக்கம் அதுதான். ஆனா 20ஆம் தேதி வந்து கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகணும் இல்ல, அப்போ உடனே தூக்கி உள்ள வச்சாலும் வச்சிருவாங்க, நீதிபதிக்கு கோவம் வந்துடும் ஜட்ஜமாக்கு. 20ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வரணும்னு இருக்கு, 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதான்னா ஏற்படுத்தாது. விஜய் வந்து கோர்ட்டுக்கு த்ரிஷாவோட போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதனால வந்து அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட என்னடா நம்மளை பத்தின இப்படி ஒரு விமர்சனம் வருது, நம்ம அதுக்கு ஒரு கண்ணியமா நடந்துக்கணும், அது உன்னோட பர்சனல் விஷயம் தான். ஆனா நான் வந்து நீ இதை பண்ணாங்கன்னு சொன்னா நான் பண்ணுவேன், நான் மல்லுக்கடையே தீருவேன், எது சரியில்லை நீ சொல்றேன் அதை நான் செய்வேன் அப்படிங்கிற பைத்தியக்காரத்தனமா தானே இருக்கு. நீ வந்து கூட்டமா இருக்குது உள்ள வராதுன்னு சொன்னதையும் மீறி உள்ள வந்ததுனால 41 பேர் இறந்து போனாங்க. இப்போ உனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீ பொது வெளியில அவங்களோடய வர, உன் பர்சனலாவே இருந்தால் கூட சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்காம இது ஒரு வெறுப்பை விதைக்கும், நம்மள வந்து ஒரு அருவருப்பா பார்ப்பாங்க ஜனங்க, நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கோங்கிறது தெரியாம இது என்ன 2026ல நீ நடந்துக்கிறது, இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அப்ப மக்கள் வந்து புரிதல் இல்லாம இருக்கிறது, எல்லாத்தையும் வந்து அந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி பண்ண விஜய் கோர்ட்டுக்கு த்ரிஷாவோட போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. இது பின்னடைவும் அந்த அவருடைய ரசிகர்கள் இதை பத்தி எல்லாம் ஃபீலே பண்ண மாட்டாரு. ஐயோ பாத்தீங்களா எங்க அண்ணன் எப்படி ஜோடியா வந்தாரு அப்படின்னு வந்து விசில் அடிச்சு சந்தோஷப்படக்கூடிய மனநிலைமையில தான் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. நன்றி தோழர், நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.